வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலாஜிகன் கந்தசாமி. 2 மகிழ்ச்சியான நமக்கு செய்தி இங்கே போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த, அதாவது 1 ஹவருக்கு முன்னாடி வந்த ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, டெட் எக்ஸாமுக்கு இனி 60 மார்க் எடுத்தாலே பாஸ். எஸ்சி எஸ்டிஏ கேண்டிடேட்டுக்கு. அதே மாதிரி பிசி எம்பிசிக்கு வந்து 75 மார்க் எடுத்தால் போதும். ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 90 மார்க் எடுக்கணும். அதாவது 82ங்கிறது நமக்கு இடையில கொடுத்துருந்தாங்க. பட் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 90, 75, 60. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 60, பிசி எம்பிசிக்கு 75, ஜென்ரலுக்கு 90. இன்னொரு முக்கியமான நியூஸ் என்னென்னா, நம்ம இதுக்கான டெய்லி ஃப்ரீ டெஸ்ட்டு, நம்ம டெட்டுக்கான ஃப்ரீ டெஸ்ட் வந்து நம்ம வைக்க போகிறோம். அதனுடைய ஷெடியூல் இங்கே ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ஷெடியூல் வந்து இப்போ அடுத்து உடனே இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே இதை நம்ம ஷேர் பண்ணிவிடுவோம். இது ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கிற மாதிரி நம்ம இதை பிளான் பண்ணியிருக்கோம். முதல்ல பாருங்கள், தமிழ் இலக்கணம், அப்புறம் சைக்காலஜி முதல் நாளாக நம்ம கொடுத்துட்றோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜ் நம்பர் வைஸாக இது வந்து நம்ம ஸ்ரீ பாலாஜி அகாடமி மெட்டீரியலுடைய பேஜ் நம்பர்ஸ். இது அப்படி பேஜ் நம்பர்ஸ் என்னன்னா, நம்மக்கிட்ட மெட்டீரியல் இல்லாத ஸ்டூடெண்ட், ஸ்கூல் புக்கு பார்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த டைட்டில்ஸ் இதில் இருக்குது. அதாவது தமிழ் எழுத்துகளின் வகை தொகை அப்படின்னு இந்த டைட்டில்கள் பூராமே நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடுங்க. சரியா? அதுக்காக இந்த டைட்டில்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம வந்து எல்லார் கையிலும் மெட்டீரியலுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படி இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டைட்டில் பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க. இது வந்து டே 2 2/2/2026 உண்டான டெட் ஷெடியூல் இதில் போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே மொத்தம் 50 நாள் ஷெடியூல் வந்து இதில் இருக்குது. 50 நாள் பிளான், 50 days 50 கொஷின்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய இது 3ஆம் நாள். இப்படி வரிசையாக 50 நாட்கள் உண்டான ஷெடியூல் இதில் இருக்குது. இந்த பிடிஎஃப் இந்த வீடியோவுக்கு கீழேயும் கொடுத்துருவேன். அதே மாதிரி நம்ம இந்த வாட்ஸ்அப் குரூப் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுலேயும் இந்த பிடிஎஃப் இந்த வீடியோ முடிஞ்ச உடனே உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். சரி, இதில் இன்னொரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா, பியூஓக்கான அந்த டெஸ்ட் பேட்ச் தனியாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எஸ்ஜிடிக்கான டெஸ்ட் பேட்ச் தனியாக போயிட்டுருக்கு. யூஜிடிஆர்பியும் நம்ம இந்த முறை பண்ணுறோம். ஸோ அதுக்கான இப்போ யூஜிடிஆர்பி ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன மேஜருக்கு நீங்கள் கோச்சிங் தேவைப்படுதுன்னு சொல்கிறீங்களோ, அவங்க வந்து நம்ம 8344059944 நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து நீங்கள் மெசேஜ் கொடுங்க. அந்த யூஜிடிஆர்பி மெட்டீரியல், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைய முக்கியமான 3 தகவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஒன்று, நமக்கு கொடுத்துருக்கிற அரசாணை வந்து மார்க் இப்போ அடுத்து வரக்கூடிய, இப்போ இந்த எக்ஸாம் நடந்தது இல்லைங்களா, டெட் எக்ஸாம் இப்போ நடந்து முடிஞ்சது பார்த்தீங்களா, அந்த எக்ஸாமுக்கு இந்த ரூல்ஸ் பொருந்தும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுதான் இவங்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இதில் பாருங்கள், கீழே லாஸ்ட் லைனில் பாருங்கள் என்ன அப்படின்னா, 11/8/2025 நாளிட்ட அறிவிக்கை அப்படின்னு சொல்லிட்டு, இதன்படி நடத்தப்பட்ட தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் 1 பேப்பர் 2 தேர்வுகளுக்கு அறிக்கையின் வரிசை ஓகே தெரிவிக்கப்பட்டுள்ள குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ள அரசாணையின்படி பின்பற்றப்படும் என அறிவிக்கப்படுகிறது. தற்போது வெளியிட்டுள்ள இது, அதாவது எஸ்சி எஸ்சி எஸ்டி 60 மார்க், அதாவது பேப்பர் 1க்கு பேப்பர் 2க்கு 60 மார்க், 40% அப்படிங்கிறப்போ, பிசிஎம் முஸ்லீம் எம்பிசி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, பிடபிள்யூடி இந்த கேண்டிடேட்டுக்கும் பார்த்திங்கன்னா 75 மார்க் எடுத்தால் போதும். அதே மாதிரி பேப்பர் 2ல 75 மார்க் எடுத்தால் போதும். ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 90 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் இங்கே கொடுத்துக்கிற நியூஸ். என்னென்னா, எக்ஸாம் எப்போ நடந்ததுன்னா 15, 11, 16, 11 பேப்பர் 1 பேப்பர் 2 இந்த 2 டைம் எக்ஸாம் எழுதுவாங்க. இந்த எக்ஸாம் இந்த ரூல்ஸுக்குள் அடங்கும் அப்படிங்கிறது இங்கே மெசேஜ். இனி அடுத்து வரும் காலங்களில் வந்து அடுத்து வரக்கூடிய ஒரு எக்ஸாமுக்கும் டெட் எக்ஸாமுக்கும் இந்த ரூல்ஸ்களெல்லாம் பொருந்தும் அப்படின்னு தான் அவங்க சொல்ல வராங்க. ஓகே டீச்சர்ஸ், அடுத்து ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான ஒரு நியூஸை சந்திக்கிறேன். தேங்க்யூ.